உன் அண்ணனுக்கும் என் ரெண்டாவது பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது விஷயமா பேசதான் உன்னை வர சொன்னேன். இதுல உனக்கு சம்மதம் தானே? ஐயோ அத்தை, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதுக்காக தான் நான் இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களே இப்படி சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதுல முழு சம்மதம் தான். நீ சம்மதம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் முறையா சொல்லணும்ல, அதான் கேட்டேன். நமக்குள்ள என்னத்த முறை வேண்டி கிடக்கு? நீங்க முடிவெடுத்து சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ரேவதி வாழ்க்கையில சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு? ரேவதி வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கா? இப்ப அவ கல்யாணம் விவாகரத்துல போய் நிக்குதா? ஆமா கலா, அவ என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா. இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். அத்த, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் வந்த மாதிரிதான். ரேவதியோட வாழ்க்கையை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் கலா. நீ இதுக்கு ஒத்துப்பியோ மாட்டியோன்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் சந்தோஷமா இருக்க. அத்த, நீங்க ரொம்ப விவரமானவங்க, ரொம்ப தெளிவா எந்த முடிவையும் எடுக்கிறவங்க. உங்களையே ஒருத்தன் ஏமாத்தி இருக்கானா அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். யாரத்த அவன்? இரு காமிக்கிறேன்.